பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எக்சைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்தாலே பெயின் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு வகையில சரிதான். பட் எக்சைஸ் மட்டும் பண்ணி எல்லாம் யாரையும் சரி பண்ண முடியாது. இப்போ ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவர் கிரானிக் லோ பேக் பெயினால சஃபர் ஆயிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. 1 வருஷமா டெய்லி 4 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன் சார். டாக்டர் சொன்ன மாரி எக்சைஸ் எல்லாமே பண்றேன். எனக்கு சரியாவல. அப்படிங்கிறது தான் அவரோட மேஜர் கொஸ்டினே. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு குமிங்க அப்படின்னா, சார் குமியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். குமிய மாட்டேன். லாஸ்ட் 2 வருஷம் ஆச்சு சார் குமிஞ்சு. எப்படி சார் குமியிறது? எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பயப்படுறாரு. எப்படி சரியாகும்? என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் எப்படி சரியாகும்? அப்போது இங்கே எக்ஸசைஸ் எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம மோட்டார் லேர்னிங், பிஹேவியர் சேஞ்சஸ்ஸு, ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது இதெல்லாமும் மாறினா தான் அது சரியாகும். அதுக்காக தான் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஒரு பர்சன் குமியருக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, குமியர் மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குறேன், டெட் லிஃப்ட் பண்ண வைக்கிறேன், குமிஞ்சு வெயிட் எடுக்க வைக்கிறேன், ஒரு 10 கிலோ 5 கிலோவில் பண்ண வைக்கிறேன், அப்புறம் அது 20 கிலோ போகிறேன். அப்போ பெயின் வராமல் இருக்க நாள் ஆக ஆக பிரெயின் இது உனக்கு பிரச்சனை இல்லை போல. ஏன்னா லாஸ்ட் 2.5 இயர்ஸாக குமியாமல் பாடி அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சு. குளிக்கிறதுனா கூட இப்படி நேரம் உட்காந்த மாதிரியே போய் குளிப்பீங்க, எந்த வேலையும் அப்படியே ரோபோ மாதிரியே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ பாடி அப்படி மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அதை பண்ண வலிக்கலன்னு பாடி உணர்ந்தால் தான் சரியாகுமே தவிர, எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் மசில் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு சரியாயிரும் அப்படின்னா இல்லை. அதை எப்படி நம்ம புரிய வைக்கிறோங்கிறது ரொம்ப மேட்டர். அந்த பிஹேவியரல் சேஞ்சஸும் ரொம்ப மேட்டர். எக்ஸசைஸ் பண்ணிட்டா மசில் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக சூப்பர். பட் அதனால மட்டும் பேஷண்ட் சரியாயிட முடியாது.